வெல்கம் டு நடந்தது என்ன, கோ-பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. நான் விக்ரம். நம்ம எல்லாருக்கும் எதையாவது சாதிக்கணுங்கிற கனவு இருக்கும். அந்த கனவு அடையிறதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணுவோம். நம்முடைய நடை, உடை, செயல், சிந்தனை எல்லாமே அதை நோக்கியே பயணிச்சுட்டு இருக்கும். அது ஒரு கட்டத்தில் வெறியாக கூட மாறிடும். அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு நீ எதையாவது ஒன்றை சாதிச்சே ஆகணும்னு விரட்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதானே பண்ணுவோம். அதே சிந்தனை, எதை நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அதே ஆசை, அதே கனவு ஒரு நாள் நம்ம ஜெயிலுக்கு அமிச்சா அதுக்குள்ள அடைச்சி வச்சு பெட்ரோல்லாம் சர்ற அப்படியே இருக்கு. அவர் கொடுத்த பெட்ரோல் இதை விட பெட்டரா இருக்கு. அமிச்சிருக்கேன் ராமர் பிள்ளைய. மூலிகை பெட்ரோல் மோசடி தொடர்பாக ராமர் பிள்ளையும் பாரியையும் அடக்கமுள்ள 5 பேர் 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து சென்னை எழும்பூர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பிறகு வீழ்ச்சி என்பது ராமர் பிள்ளைக்கு நன்றாக பொருந்துகிறது. சூடான தண்ணீரில் சில மூலிகைகளை சேர்த்துவிட்டால் மூலிகை பெட்ரோல் ரெடி என நாட்டையே பரபரப்புக்கு உள்ளாக்கிய பெருமை ராமர் பிள்ளைக்கு மட்டுமே உண்டு. 1996 ராமர் பிள்ளையும் அவர் கண்டுபிடித்ததாக சொல்லப்பட்ட மூலிகை பெட்ரோலும் தான் ஹாட் டாபிக்காக இருந்தது. ஆனால் இன்று எல்லாம் தலைகீழ். ராமர் பிள்ளைக்கு 3 வருட ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு படிக்காத விஞ்ஞானி என கருதப்பட்ட ஒருவருக்கு ஜெயிலா என பலரது மனம் குழம்புகிறது. உண்மையில் ராமர் பிள்ளை யார்? 1996க்கு முன்னர் என்னவாக இருந்தார் ராமர் பிள்ளை? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள மம்சாபுரம் கிராமம்தான் ராமர் பிள்ளையின் சொந்த ஊர். விறகு வெட்டுவதும் சுக்குமல்லி காப்பி விற்பதும் தான் ராமர் பிள்ளையின் வருமான ஆதாரம். விறகு வெட்டப் போகும்போதுதான் ராமர் பிள்ளை அந்த விசேஷ மூலிகையை கண்டுபிடித்ததாக ஊரார் சொல்கிறார்கள். அவர் என்னன்னா ஒரு 86ல் பார்த்தீங்கன்னா பாயாசம் சுக்குமல்லி காப்பி விற்றுட்டு ஊருக்குள்ளே போய்கிட்டு இருந்தவங்க விறகுக்கெல்லாம் போயிருந்துருக்காரு. கொஞ்சம் படிப்பறிவு இருக்கிறாள். லைப்ரரிக்கு அப்பப்போ போவது உண்டான். லைப்ரரி போயிட்டு வரும்போது அந்த படிப்பை வச்சு காட்டில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சு தீப்பொருத்தி ஒரு இலையில் போட்டதுனால அது பெட்ரோல் வந்ததாக சொல்லுவாங்க. பெரிதாக படிப்பறிவு இல்லாவிட்டாலும் வாசிக்கும் அறிவு அவரை அந்த விசேஷ தீப்பிடிக்கும் மூலிகையை ஆராய உந்தித் தள்ளி இருக்கிறது. ஒரு நாள் தான் மூலிகை பெட்ரோலை கண்டுபிடித்து விட்டதாக ஊரில் ஒய்யாரமாய் வந்து இறங்க ஊராருக்கு இன்ப அதிர்ச்சி. ஒரு பெரிய அம்பாஸ்டர் காரில் ஒரு 4 பேர் துப்பாக்கியோட வந்து இறங்கினாரு. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன இது அப்படின்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்தோம். சின்ன வயசில் கேட்டால் உங்கள் ஊருக்கார் தான் மூலிகை பெட்ரோல் தயாரிக்கிறாரு ராமர் பிள்ளை அப்படின்னு கேள்விப்பட்டோம். நல்ல விஷயம், மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ தான் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, பேப்பரில் வந்திருக்கு தம்பி, நல்லா இருக்கு, நம்ம ஊர் பெருமையாக இருக்குது அப்படின்னா சொன்னாங்க. காலங்கள் உருண்டோடிய நிலையில் இன்று ராமர் பிள்ளை சட்டத்தின் பிடியில் இருக்கிறார். ஊரார் ராமர் பிள்ளைக்கா இப்படி என வருந்த நாம் ராமர் பிள்ளையின் அக்காவையும் மனைவியையும் சந்தித்தோம். ராமர் பிள்ளையை தூக்கி வளர்த்தது அவரது அக்கா கோவிந்தம்மாள் தான். என் பிள்ளை என்ன நல்லா பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஏதோ ஒரு குறவு உண்டு. கல்யாணம் ஆகி 30 வருஷத்துக்கு மேலாச்சு. ஆமா, அவனுக்கு நான் பொண்ணு இல்லைன்னு கூட பிறந்தவதை கெடுத்துக்க கீழ்வழி ஆக்கிட்டா. இந்த வீடு 50,000 வித்தியாசி என் திட்டப்படுத்து நான் திருப்பி நான் இதில் இருக்கேன். நான் பட்ட கஷ்டமெல்லாம் அந்த மாறிய தடுக்க. ஆமா, அவளை துண்டு பண்ணி விட்டுறணும். எங்களுக்கு தெய்வம் தான் தோணும், எங்க அந்த கருமா தான் தோணும்.